ஹாய் மக்களே, இது எலுமிச்சம்பழம் பூண்டு இதை வச்சு ஒரு இது பண்ணுறாங்க. இந்த பூண்டு தெரியுதா உங்களுக்கு? எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. ஒரு 100 கிராம் இல்லை 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும். இந்த பூண்டு 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கு பாருங்க. 1/4 கிலோவுக்கு மேலே இருக்குது இந்த பூண்டு. என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு மட்டும் பாத்திரம் எடுத்து பாத்திரத்தில் பூண்டை கொட்டிக்கிறேன். எல்லாம் உரித்து வச்சுருக்கிறேங்க. தண்ணியில் அது தண்ணி இல்லாமல் செய்யணுன்றதுக்கோசரம் தான், நம்ம ஊறுகாய் செய்கிறதுக்கோசரம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, தை மாதம் ஃபஸ்ட்டு வெள்ளின்னு நினைக்கிறேன். நம்மளோட கடவுளை குருஜியை நினச்சி இது இந்த மெத்தடில் செய்யலாம். ஊறுகாய் போட்டிருக்கிறேன், நிறைய பூண்டு ஊறுகாயெல்லாம் வந்து வீட்டுக்கு. ஆனால் இப்போ இதை வந்து நம்ம செய்யலாம்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஒரு 1/4 கிலோவுக்கு மேலாவே இருக்குங்க உரித்து வச்சு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம செடியில் வந்து பச்சை மிளகா ஒரு 15 பச்சை மிளகா இருக்குது. வீடியோ நமக்கு வந்து கேமரா கரெக்டாக தெரியுதா என்னன்னு தெரியல. பதினஞ்சு மிளகாய் இருக்குது. அதை வந்து சும்மா ஒரு 2 அப்படியே கட் பண்ணி ஒரு இது மட்டும் லைட்டாக அந்த உப்பு இறங்குறதுக்கோசரம் கீறி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது ஊறிடணும், நல்லா ஊறிடும். உப்பு போட்டோம்லன்னா சும்மா லைட்டாக. இந்த மிளகாய் வந்து பயங்கர காரம். ஆனால் இது வந்து ஒரு 1/2 கிலோ பூண்டுக்கு போட்டால் தான் நல்லா இருக்கும். அந்த அளவு காரம். சரி, நம்ம இது அடுத்து நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. ஏன்னா டெய்லி வந்து 5 மிளகா 6 மிளகா இப்படி பறிச்சுட்டே இருக்கேன். எல்லா இதுக்குமே வந்து அதிகமாக வந்து பச்சை மிளகா தான் இப்போ எடுத்துட்டுருக்கிறேன். இந்த குளிருக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணிட்டேங்க. இதுவும் எடுத்து இந்த பூண்டில் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து ஒரு 5 எலுமிச்சம்பழம் இருந்துச்சு. வந்து தினக்கு அவங்க ஒரு 10 கொடுத்தாங்க. அதை இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம குருஜியை நினச்சி யாருன்னு நினைக்காதீங்க. யாரா குருஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயா தான் காலகேசிதரை நினச்சி இந்த மெத்தடில் தனித்தனியாக போட்டிருக்கிறேன். பூண்டு தனியாக போட்டிருக்கிறேன், லெமன் போட்டிருக்கிறேன். என்னோடய யூஸ்க்குக்கோசரம் போட்டால் அது என் ஃப்ரெண்டுங்களுக்கு கொடுத்துருவேன். நானே காலி பண்ணிவிடுவேன். அதே மாதிரி தம்பி சாப்பிடுவான், சின்னவன். அவன் இருந்தால் சாப்பிடுவான். வாய் கூசுதுங்க. இது கட் பண்ணும்போதே நமக்கு வாயில் ஊறுது. ஏன்னா எல்லாமே வந்து கழுவிட்டு காட்டன் துணி போட்டு துடைச்சிட்டு கொஞ்ச நேரம் எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறமா
எடுத்து சரி கட் பண்ணி வச்சிடலாம், ஊற போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து எந்த மெத்தடில் எனக்கு வந்து டக்குன்னு வந்து அவர் குருஜி வந்து ஒரு ஞாபகம் கொடுத்துருக்கிறாரு. அதை வச்சு தான் இன்றைக்கி இந்த ஊறுகாய் ரெடி பண்ணுறேன். இதுவும் வந்து அடுத்தது மகாலட்சுமி. இது எல்லாருமே பூண்டு மகாலட்சுமி தான். அம்மா இவ்வளோ மகாலட்சுமி தான். தேவை இருக்கிற இவங்களையும் கூட சேர்த்திக்கலாம். இவங்களும் மகாலட்சுமி தான். இவங்க ஒருத்தர் தான் காரசாரமான லட்சுமி. எல்லாமே போட்டு உப்பு சரியாக இருக்குங்க, கல் உப்பு. ஏன்னா இது வந்து பயங்கரமாக வந்து வேறு எதுவுமே போட போகிறது இல்லைங்க. இது இவ்வளோதான். இப்போ இது வந்து 3 நாள், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை போட்டோம்ல, இன்றைய ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக விடணும். நாளைக்கு ஃபுல்லாக, நாளைக்கு நைட்டு, மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை நான் எடுத்து இவங்கள வந்து லைட்டாக ஒரு ஓட்டிடுவேன். இவங்கள மட்டும். இவங்க எல்லாமே அப்படியே முழுசாக இருப்பாங்க. நான் தாளிக்கும் போது முழுசாகவே தாளிச்சிடுவேன். இவங்களும் முழுசாகவே இருப்பாங்க. இவங்கள மட்டும் நான் மிக்சியில் போட்டு சும்மா ஒரு குறப்பான ஒரு ஓட்டிடுவேன். வேறு காரங்கிற எதுவுமே இவங்க மட்டும்தான். கிரீன் சில்லி மட்டும்தான் காரத்துக்கு. கூட வந்து வெந்தயம், ஜீரகம், வந்து வெந்தயம், கடுகு, இது மட்டும் போட போகிறேன். பெருங்காயம், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறத வச்சு போடணுன்னா, ஆனால் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து அதாவது நான் என்னோடய யூஸுக்கொசரம் நான் அப்பப்போ போட்டுக்குவேன். இந்த மாதிரியே நான் எடுத்து மெத்தடு. திடீர்னு வந்து இப்போ அவரோட நம்ம ஐயோட மந்திரம் சொல்லிவிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் 108 முறை. நிறைய பேர் அவங்களுக்கு நடந்த அற்புதங்கள் எல்லாமே போட்டு இருந்தாங்க. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு, சரி நம்மளும் இன்றைக்கி உக்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே 6 மணிக்கு உட்காந்துட்டேன். நான் வந்து இன்றைக்கி விளக்கு போடல. ஏன்னா ஒருத்தர் சொந்தக்காரர் வந்து டெத் ஆகிட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு காரியம் முடியல. நம்ம அண்ணன் பங்காளிங்க வராங்க, அவங்க அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுனால நம்ம அக்கா எதுக்கு இலவுக்கெல்லாம் போடல. இருந்தாலும் வந்து நம்ம குடும்பத்து நம்பருன்றதுனால, ஏன்னா தம்பி ஐயப்பங்களுக்கு மாலை போட்டிருந்தனால எங்கேயுமே போடல. புதன்கிழமை வந்து காரியம் வச்சுருக்குறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வீட்டில் விளக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு எல்லாமே தொடச்சி விட்டு எல்லாமே சுத்தமாக இருக்குது. நேற்று தான் எல்லாம் க்ளீன் பண்ணேன். நான் தொடர்ந்து நம்ம வீடை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே வந்து கரெக்டாக இருப்பேன். அதில் கடவுளை பொறுத்த வரைக்குமா இருக்கட்டும், மற்ற விஷயங்களை பொறுத்து எல்லாமே கரெக்டாக எனக்கு வந்து அது சின்னத்துலேருந்தே எனக்கு அப்பா சொல்லி கொடுத்தது தான் எல்லாமே. அப்படி தான் இருக்கிறேன் நான். அதனால் வந்து இப்போ அவரோட மந்திரம் நான் சொல்லி முடிச்சுட்டு, அதாவது 6:25 உட்கார்ந்தேன். டைம் அது எவ்வளோ நான் கணக்கு வச்சுக்கல. ஏன்னா நமக்கு அதுக்குள்ளவே எண்ணெய் போயிடும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மறுபடியும் 6:25 உட்காந்து 6:45 நினைக்கிறேன், 7 மணிக்கு எழுந்திரிச்சேன். 7 மணிக்கு எழுந்திரிச்சேன். ஆமாம், 6:25 உட்காந்து 7 மணிக்கு அப்படியே மெய் மறந்து சொல்லிகிட்டே இருந்தேன். அது நிறைய நமக்குள்ளே வந்து நிறைய வந்து உருவங்கள், அது எல்லாமே வந்து மனிதர்கள் உருவங்களெல்லாம் இல்லை, கடவுள், இப்போ வந்து காலபைரவர், இந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்து இப்போ குதிரை ஃபேஸு,
எல்லாமே அந்த மாதிரி உருவங்கள் வந்து தான் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி காட்சி அளிக்கிறாரு. ஐயன் வந்து எனக்கு ஏற்கனவே அவர் காட்சி அளிச்சிட்டாரு. என்னவே வந்து அப்படியே ஃபுல்லாகவே கோல்டு கலரில் மாற்றிட்டாரு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஒரு 25 வருஷமாக கல்கி பகவானோட சீடர்கள் கூட இருந்து நாங்கள் சேவை செஞ்சு நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப வருஷமே வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம ரொம்ப இதாக இருந்தது. அதாவது என்னென்னா சேவை செய்கிறதுக்கோசரம் எல்லா இடத்துக்குமே போவாங்க வருவாங்க. கலச பூஜை எல்லாமே எல்லார் வீட்லேயுமே இவங்க அவங்கன்றதெல்லாம் இல்லை, எல்லா மக்களுக்குமே போயிட்டு நாங்கள் பூஜை வச்சு கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு வந்தோங்க. இப்போ கொஞ்ச நாளில் நான் கடையில் இருக்கிறதுனால போக முடியறதில்ல, ஆனால் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அவர்கிட்ட நான் தீட்சை வாங்கினதால 21 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு தீட்சை அவர் வந்து முக்தி தீட்சைன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாரு. அது கொடுத்ததுலேருந்து நான் வந்து சில டைமில் அவரோட மூல மந்திரத்தை சொல்லிவிட்டு அவரோட மூல மந்திரம் வந்து ஓம் சச்சிதானந்த பரபிரம்மா ஸ்ரீ பகவதி சமைத்த ஸ்ரீ பகவானே சமைத்தான்னு வரும். அது இன்னும் நீளமாக வரும். நான் கொஞ்சம் ஒரு ஷார்ட்டாக ஒரு 2-3 இது தான் சொல்லியிருக்கிறேன். அது இல்லை, அது சொல்லிவிட்டு நாங்களே வந்து அவர் போட்டோக்கு முன்னாடி நின்று தீட்சை வாங்கிக்கோங்க. அது இப்போ கொஞ்ச நாள் நான் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஆனால் இப்போ வந்து நம்ம கேலக்கிய சித்தரோட மந்திரம் சொன்ன உடனே நான் அந்த கோல்டு கலரை என்னை வந்து அன்னைக்கு வந்து நான் 10:45 உட்காந்தேன். 10:45 உட்காந்துட்டு 11:10 எழுந்திரிச்சேன். ஏன்னா தன்னை மீறிட்டேன். அதுதான் அப்படியே ஒரு ஒரு ஆவேசமாக கத்தணும் போல், ஆனந்தத்தில் கத்தணும் எந்திரிச்சு அப்படின்ற அளவுக்கு வந்து எனக்கு நான் இருக்கிற இடத்துல நான் இந்த மாதிரியே தெரியல. அவ்வளோ ஒரு வைப்ரேஷனை அதிகமாக கொடுத்துட்டாரு. அன்னையிலேருந்து பார்க்குறேன் ஆட்டோமேட்டிக்கு பகவான்கிட்ட நான் எப்படி கையேந்தி நிற்பேன்னா அதே சூழ்நிலை வந்து எனக்கு அந்த மந்திரம் சொல்லவே கிழக்கிய மந்திரம் சொல்லவே ஆட்டோமேட்டிக்காக அந்த கையேந்தி நிற்கிற சூழ்நிலை வருது. அப்படியே என் கை வந்து என் தலைக்கு போயிடுது தீட்சை வாங்கிறதுக்கு. இது உண்மை, சத்தியம். அதனால வந்து ஏன்னா அந்த கை வந்து ஆட்டோமேட்டிக்கு கிழக்கிய சித்தர் வந்து என் தலைக்கு கொண்டு போயிடுறாரு. இப்போ வந்து அந்த மந்திரத்தை நான் அதை சொல்லிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு இன்றைக்கி இதெல்லாம் நான் செய்யணுன்னு நினைக்கல. ஆனால் வந்து நான் வேறு ஒரு இது செய்கிறதுக்கோசரம் இருந்தேன். சரி, அது வந்து நம்ம ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து அப்புறமா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நிறைய ப்ராடக்ட் எல்லாம் ரெடி பண்ணோம். அது எல்லாமே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து எனக்கு ஞாபகத்தை கொடுத்தாரு. இவர் ஐயா கொடுத்தது தான், கலெக்ட் சித்தர் கொடுத்தது. ஒரு 5 நிமிஷம் தான் அந்த மந்திரம் முடிஞ்சு உட்காருறேன். டக்குன்னு அதை ஞாபகம் பண்ணுது. சரி, டக்குன்னு இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறது நம்ம ஃபஸ்ட்லேயே ஸ்டார்டிங்கில் செஞ்சுதான் இருந்தாலும் நான் இன்னும் இது வரைக்கும் வீடியோ போடல. ஊறுகாய் போட்டது இந்த மாதிரி போட்டது வீடியோ போடல. டக்குன்னு செய்யலாமே. இது எல்லாமே வந்து இன்றைக்கி மகாலட்சுமியை வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துற அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு அவரோட அனுகிரகம் இதில் இருக்குன்னு எனக்கு தெரியல. 100% இதில் வந்து அவரோட அனுகிரகம் இருக்குது. ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் இருக்கங்காட்டிக்கு தான் ஐயா இதை வந்து நமக்கு கொடுத்துருக்குறாரு. எனக்கு இதை செய்ய சொல்லி நான் இதை செய்கிறேன். செஞ்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் இப்போ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பொருள் இருந்தால் இதே மாதிரி நீங்களும் இப்போ ரெடி பண்ணி பாருங்கள். ஒரு 1/4 கிலோ பூண்டு, உரிச்சு பூண்டு, ஒரு 3.5 பழம் தான், அதாவது 5 பழம் இருந்துச்சு. ஒன்று வாசப்படி காத்து வச்சுட்டேன், ஒன்று நான் கட் பண்ணி பாதி. எப்போவுமே டீயில் வந்து டிக்கர்ஷன் தான் குடிப்பேன். அதில் ஒரு சின்னது ட்ராப் மட்டும் எடுத்துகிட்டு மீது வச்சுருக்கிறத 3.5 பழம் கட் பண்ணிட்டேன். ஒரு 15 பச்சை மிளகா அதை கீறி விட்டு போட்டு உப்பு போட்டு ஊற வச்சுருக்கிறேன். இன்றைக்கி இந்த அம்மையாரை எல்லாமே ஒன்றா சேர்த்து கொலுவில் வச்சுருக்கிறேன். 3 நாள் கழிச்சு இவங்களை டெய்லியும் வந்து நம்ம சாமி கும்பிடும்போது எழுந்திரிச்சு அம்மா எனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 குழுக்கு 5 குழுக்கு இப்படி குலுக்கி வச்சுட்டு டெய்லியாக பண்ணுறாங்க. இதோட தாளிக்கிற வேலையை அம்மாவை வந்து நம்ம தூக்கி கொழுவில் வச்சு கொண்டாடுறதுனால ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அன்றைக்கி தாளிக்கும் போது காட்டுறேன். கிழக்க சித்தர் நமஸ்தே.
எல்லாமே அவரோட நன்மைகள்னால நடக்கட்டும். நமோ நமக, நமோ நமக, நமோ நமக.